நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக யூடியூபர் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் என்பவர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். சீமான் மீது அவதூறு பரப்பியதாக யூடியூபர் இருவர் மீது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் இது குறித்தான மேலும் விவரங்கள். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செய்திருந்தார். அதுல யூடியூபர் திரைப்பட விமர்சகருமான பிஸ்மி தனியார் யூடியூப் சேனலுக்கு ஜூலை 3ஆம் தேதி அளித்த பேட்டியில சீமான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடமிருந்து 100 கோடி ரூபாய் பெற்றதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக விசாரித்த போது பிஸ்மி சீமான் தொடர்பாக இது போல பல அடிப்படை ஆதாரமற்ற அவதூறுகள் பரப்பி வந்ததாக தெரிய வந்தது. இதே போல தமிழன் கோகுல் தனது அவதூறு முகநூல் பக்கத்துல மார்பிங் செய்யப்பட்ட பல புகைப்படங்களை பதிவிட்டிருந்தார். அவர் மீதும் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வந்ததாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அவதூறு பரப்பும் வகையில தவறான தகவல்களை பரப்பி வரும் பிஸ்மி மற்றும் தமிழன் கோகுல் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உயர்நீதிமன்ற அமர்வில் நேற்று வழக்கு விசாரணை வந்த போது உயர்நீதிமன்றம் உடனடியாக அவர்கள் மீது ஏன் வழக்கு பதியவில்லை என கேள்வி கேட்டிருந்த நிலையில விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.